श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। बोलो पंढरीनाथ विठ्ठल भगवान की जय। श्री रामचंद्र मूर्ति की जगत माता राधे कृष्ण माई की जय। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। சாயிநாதா உனதருளாலே உந்தன் குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவீரே। சாயிநாதா உனதருளாலே உன் குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவீரே। இந்த உலகம் முழுதும் பொய்யால் நிறைந்தது என்றே நீரறிவீரே। இந்த உலகம் முழுதும் பொய்யால் நிறைந்தது என்றே நீரறிவீரே। சாயிநாதா உனதருளாலே உன் குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவீரே। ஞானமற்றவர் குருடர் எங்களுக்கு தரிசனம் தந்து அருள்வீரே। ஞானமற்றவர் குருடர் எங்களுக்கு தரிசனம் தந்து அருள்வீரே। சாயிநாதா உனதருளாலே உன் குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவீரே। நாவு சோர்ந்து விட்டதினி என்ன செய்வேன் என்று பணிகிறார் தசகனு மகராஜ்। நாவு சோர்ந்து விட்டதினி என்ன செய்வேன் என்று பணிகிறார் தசகனு மகராஜ்। சாயிநாதா உனதருளாலே உன் குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவீரே। சாயிநாதா உனதருளாலே உன் குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவீரே। ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா। 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 சத்குரு ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா। ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்। குருநாதருடைய இந்த பரம கருணையினால இன்னைக்கு ஒரு அற்புதமான தம்பதி திருமதி விஜயலட்சுமி பிரபாகரன் சாய்ராம் அவர்களுடைய இல்லத்துல, இது இல்லம்னு சொல்லக்கூடாது, இது ஒரு கோவில், கோவிலாவே மாறிட்டு. எப்படி அப்படின்னா நாம சங்கீர்த்தனத்தினாலையும் பூஜைகள்னாலையும் அந்த நாம பிரவாகமும் பெருமானுடைய அந்த கிருபையும் கலந்ததுனால இன்னைக்கு இந்த இடம் ஒரு வீடா இல்ல, கோவிலாவே மாறிட்டு. ஏன்னா இதிகாச புராண காலத்துல இருந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய காலம் வரைக்கும் எப்படி இருந்தது இந்த தேசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாயங்காலம் ஆயிட்டா அப்படின்னாலே நம்மலாம் இப்போதைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, சாயந்தரம் ஆயிட்டாலே டிவி பாக்குறோம், இல்ல நாடகங்கள் பாக்குறோம், இல்ல மொபைல் பாக்குறோம். ஆனா அந்த காலத்துல நன்கு படித்தவர்கள் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா, MBA BEd படிக்கிறது கிடையாது, பகவத்கீதை பாகவதம் இந்த மாதிரி உயர்ந்ததான நூல்களை படித்தவர்களுடைய வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் போவாங்களாம். எதை எடுத்துட்டோம்னா விளக்கு எடுத்துட்டு போவாங்களாம். அந்த காலத்துல விளக்கு எதுவுமே இருக்காது. அப்படி எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய ஒரு பொழுதுபோக்கு பாகவதம் கேட்கறது ஒரு பொழுதுபோக்கு, பகவத்கீதை கேட்கறது ஒரு பொழுதுபோக்கு,
ராமாயணத்தை கேட்கறது ஒரு பொழுதுபோக்கு, அவர்கள் தொடங்குறது ஒரு நேரம், ஆனா முடிக்கிறது எந்த நேரம் தெரியாது, விடிஞ்சிடலாம், சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்துல நல்லா இருந்தது. ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருடைய வாக்களையும் நாமா இருந்தது. அவருடைய மனசுல ராமாயணம் ஓடிக்கிட்டு இருந்தது, பாகவதம் ஓடிக்கிட்டு இருந்தது, பகவத்கீதையில கண்ணபெருமானுடைய திருவாக்குகள் எல்லாம் மனசுல. அவங்க சமைக்கிற சாப்பாடா இருக்கட்டும், பேசுற பேச்சா இருக்கட்டும், எல்லாமே பகவத் விஷயமா இருந்துச்சு. ஆனா இந்த கலியில இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை மணிக்கு தூங்குறாங்கிறது தெரியல, எத்தனை மணிக்கு ஏந்திரிக்காங்கிறது தெரியல, யாராரு என்னென்ன விதமான மன ஓட்டங்கள்ல இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு நிலை இருக்கு. பாகவத பத்தி தெரியுமானா தெரியாது, பகவத்கீதையை படிச்சிருக்கு அப்பனா தெரியாது, அதே மாதிரி மகான்களுடைய சரித்திரம் தெரியுமானா தெரியாது. ஆனா இப்ப நான் சொல்ற சில விஷயங்கள் கேட்டா எல்லாம் தெரியும்பாங்க. உங்க எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார தெரியுமானா, ஓ தெரியுமே, நிறைய படம் நடிச்சிருக்காரு, இதோ இப்ப 2 படம் வரப்போகுது சொல்லுவாங்க. விஜய தெரியுமான்னு கேட்டா, ஓ அவரையும் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. சில அரசியல்வாதிகளுடைய பெயரை குறிப்பிட்டு சொன்னா, ஓ எல்லாம் நல்லா தெரியும். இதுல துக்காராம் மகாராஜ்னா யாருன்னு தெரியுமா, அவர் யாருங்க, எந்த ஊருங்கன்னு கேட்பாங்க. அது நாயன்மார்களுடைய திருநாமத்தை சொல்லி சோமாசி நாயனாயர் எந்த ஊர்ல வாழ்ந்தாருன்னு கேட்டா தெரியாது. ஆழ்வார்கள திருமங்கை ஆழ்வார் எந்த தேசத்துல வாழ்ந்தாருன்னா தெரியாது. புரியுதுங்களா? திருஞான சம்பந்தமூர்த்திக்கு எந்த சிவபெருமானுடைய சன்னிதானத்துல கூண்டோட கைலாசம் கிடைச்சதுன்னா தெரியாது. ஆனா நம்ம இப்போதைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதோ எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய வாழ்க்கை விடமாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வளர்ப்பு தான். அந்த காலத்துல இருந்து தொன்று தொட்டு வாழ்ந்த பெரியோர்கள் தன்னுடைய குழந்தைமார்களுக்கு, பிள்ளைங்களுக்கு அவர்கள் காட்டின வழியையே காமிச்சிருந்திருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ்ல எல்லாமே தவற விட்டாச்சு. சின்ன குழந்தையா இருக்கிறச்சையே, அதாவது பாகவதத்துல புராண இதிகாசத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு பெண்ணுடைய வயிற்றுல இருக்குதுனாலே அந்த குழந்தைய பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த பெண்ணானவள் கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா அத்தனையும் இப்போதைக்கு இருக்கு. அதனாலதான் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு உடல்நிலை பாதிப்பா இருக்கு, மனநிலை பாதிப்பா இருக்கு, வளர்ந்தும் பிரயோஜனம் இல்லாம போகுது. அப்ப எப்படி இருந்தா அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பாகவதத்துல புராண இதிகாசத்துல சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் சின்ன குழந்தை தான் ஒரு குருவா இருக்கான். யாருன்னா பக்த பிரகலாதன். அந்த பக்த பிரகலாத மூர்த்தி சின்ன குழந்தை தான், நமக்கெல்லாம் ஈஸியா பாடம் எடுத்துட்டு போயிட்டான். எப்படின்னா, அவங்க அம்மா சின்ன குழந்தையா, அவங்க அம்மாவுடைய கர்ப்பத்துல அவர் இருக்கார். நாரத மகரிஷி ஹரி நாராயணான்னு சொல்லக்கூடிய வைபவம் நிறைந்த நாமத்தை தீட்சா நாமமா கொடுத்துட்டு போயிட்டார். இந்த நாமத்தை ஹரி கதையெல்லாம் சொல்லியிருக்கார். பிறந்தான் ஹரி நாராயணான்னா. அப்ப இருந்து அவர் வாழக்கூடிய ஒவ்வொரு சனத்திலையும் ஹரி நாராயணா, ஹரி நாராயணா, ஹரி நாராயணா தான். இந்த வாக்கல, இந்த நாமாவை தவிர அவன் வேற எதையும் காணல. ஆனா இதுக்கப்புறம் எதிர்பரமா இருந்தது பெத்த அப்பனே ஹரண்யகசிபு. நீ நாராயண நாமா சொன்னா உன்னை கொன்னுடுவேன்னாரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, நான் இந்த நாமம் தான் எனக்கு உயிர், இந்த நாமத்தை சேர்ந்த பகவான் தான் என்னுடைய நாதன்னு சொன்னான் பிரகலாதன். ஆனா அவங்க அப்பா கொண்டு போய் மலையில இருந்து தள்ளி விட பார்த்தாரு. பெருமாளும் தாயாரும் காப்பாத்தினாங்க. நெருப்புல பிடிச்சு தள்ளி விட்டாரு. நெருப்புல இருக்கக்கூடிய அக்னி பகவான் காப்பாத்தி கொடுத்தாரு. பாம்பை விட்டு கொல்ல பார்த்தாங்க, பாம்பு ஒண்ணுமே பண்ணல. யானையை விட்டு மிதிக்க பார்த்தாங்க, யானையும் ஒண்ணும் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை இப்ப நம்ம குருவா கொஞ்சம் நினைச்சு பாத்துக்கலாம். மனசுல பகவான் இருக்கான், எதுவா இருக்கான்னா நமக்குள்ள இருக்கான் அப்படின்ற ஒரு தத்துவத்தை அந்த குழந்தை மூலமா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அந்த குழந்தைக்கு சூடா ஏதாவது கொடுத்தாங்கன்னா, அம்மா சூடா கொடுக்காத, அது சாப்பிட்டாக்கா உள்ளுக்குள்ள பகவானுக்கு வலிக்க போகுது, சுட்டுட போகுதுன்னு நினைப்பானா. புரியுதுங்களா சொல்ல வர்றது? அந்த மாதிரி பாவத்துல இருக்கான். காரமாவே சாப்பிட மாட்டானா, காரமே கிடையாதான். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பகவானுக்கு அது ஒத்துக்காதான். நல்ல சாத்வீகமான உணவையே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி, சாத்வீகமான சாதுக்களுடைய பழகி பழகி அந்த பக்த பிரகலாதன் சாதுவாவே மாறிட்டான். என்ன சொல்றதுன்னா, சின்ன குழந்தையிலேயே ஒரு ஞானியா வாழ்ந்துட்டான். பகவானுடைய கிருபையும்
நாரத ரிஷியனுடைய குரு கிருப்பையும் கலந்ததுனால அவனுடைய மனசுல பகவத் பக்தி விதைச்சாச்சு. அப்ப இரண்யகசிபு தான் கோவப்பட்ட ஒரு நாள், டே உன் ஹரி நாராயணன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டாக்கா, ஏன் நாராயணன் எங்கும் இருக்கான்ப்பா, இந்த தூண்ல இருக்கானடா இருக்காரு, இந்த தூண்ல இருக்கானடா இருக்காரு, அந்த தூண்ல இருக்கானா இருக்காரு, இருக்காருன்னு சொன்ன அடுத்தானா ஹரிநிவாச கோவம் வந்து அதை உடைச்சான் அந்த தூணை. பகவான் வந்து வீறு கொண்டு சீறு கொண்டு நரசிம்ம சொரூபமா வந்ததை நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனா இதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. பகவானே கஷ்டப்பட்டான் அந்த இடத்துல. இந்த பையன் என்னை இப்படிலாம் அலைய விட்டான், யாரு பிரகலாதன. எப்படின்னா இந்த தூண்ல இருக்கானாடான்னு கேட்கும் போது பகவான் நாராயணன் அந்த இடத்துல நரசிம்மரா இருந்தாராம். இந்த தூண்ல கேட்டவுடனே நாராயணன் திருப்பி இந்த தூணுக்கு வந்துட்டாராம். அவன் இந்த தூண்ல இருக்காரு அந்த தூண்ல இருக்கான்னு ஒவ்வொரு தூண்லயும் மாறி மாறி வந்தது கொஞ்சம் பக்தனுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காராம். கடைசியா இந்த தூண்ல இருக்காரு டபாருன்னு சொன்ன பிறகு உடச்ச பிறகு பகவான் வீறு கொண்டு வெளில வந்துட்டாராம். எதுக்கு சொல்ல வரோம் இந்த விஷயத்த அப்படின்னா, அந்த பகவானுடைய விஷயங்கள் எங்கும் வியாபிச்சு இருக்கு அப்படின்றத நம்ம உணர்றதுக்கு பக்த பிரகலாதனே நமக்கு ஒரு உயர்ந்ததான குரு. அவருக்கு குருவா இருந்தவர் தத்தாத்திரேய சுவாமி. தத்தாத்திரேய சுவாமி அவருக்கு எதிர்காலத்துல நிறைய உபதேசங்களை கொடுத்து நல்முறைப்படுத்தினார். சரிங்களா? இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, கடவுள் இருக்காரா இல்லையா, இப்போதைக்கு உள்ள மக்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணு என்னன்னா, கடவுள் இருக்காரா இல்லையா, என்ன மாதிரி அவர் இருக்கார் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்கன்னு வைங்களேன். என்ன நம்மளால பதில் சொல்ல முடியும்? கடவுள் இருக்கிறதுக்கு என்னப்பா சாட்சி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட்சி நம்ம தான் சாட்சி. எப்படி சொல்ற? நம்ம தான் சாட்சின்னு நீ எப்படி சொல்றன்னு கேட்டா, நம்மளுடைய அம்மாவுடைய கர்ப்ப காலத்துல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது. அம்மாவோட கர்ப்பத்துல நான் குழந்தையா இருந்தேன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அம்மாவால கூட சொல்ல முடியாது. என் குழந்தை இப்படிதான் இருந்துச்சு, இப்படி உருண்டுச்சு, அப்படி பிறண்டுச்சுன்னு கூட சொல்ல முடியாது, கண்ணால பார்க்கல. ஆனா பகவான் அந்த ஜீவனை அந்த வயிற்றுல வச்ச சனத்துல இருந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு உறுப்பையா வளர்த்துக்கிட்டே வந்தாரு. சில மாசங்கள் கழிச்சு கை வந்தது, சில மாசங்கள் கழிச்சு கால் வந்தது, சில மாதங்கள் கழிச்சு மார்பகங்கள் வந்தது, சில மாதங்கள் கழிச்சு மூளை வந்தது, இதயம் வந்தது, துடிப்பு வந்தது. பஞ்சமகா பூதங்கள்னால அழகான ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. கடைசியா அந்த சரீரத்துக்குள்ள ஒரு அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கக்கூடிய ஜீவன் கத்துமா, என்ன தயவு பண்ணி வெளில கொண்டு போயிடாத பகவானே, என்னை இப்படியே நீ கூட்டிட்டு போயிடணுமா. ஏன்னா வெளியில வந்தா அதுக்கு பயங்கிறது பகவான் அதுக்கு ஆல்ரெடி மாத்திடுவாராம். வெளியில போனீங்கன்னா மாயை உன்னை பிடிச்சி உழுக்க ஆட்டம், நீ நம்ம என்னையே மறந்து போயிடுவ அப்படின்லாம் பயம் காட்டுமா. அந்த பயத்திலேயே பகவானே, நான் தயவு பண்ணி இந்த உலகத்தை விட்டு இந்த அம்மாவுடைய கர்ப்பத்துல இருந்து நான் வெளில வந்தேன்னா உன்னுடைய நாமத்தை சொல்லணும், உன்னையே வழிபாடு செய்யக்கூடிய சாதுக்கள் கூடயே நான் இருக்கணும், வேற எந்த மனிதர்கள்ட்டையும் நான் போயிடக்கூடாது பகவானே, நீதான் ரட்சிக்கணும்னு வேண்டுமா, கதருமா, அழுமா. ஆனா இதை எந்த தாயாராலையும் கேட்டா சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கே அதுல பத்தின ஒரு புரிதல் இருக்காது. இதெல்லாம் எதுல இருந்து நீ சொல்றப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புராணத்துல இருந்து இருக்கு. புராணத்தெல்லாம் நம்ம பிரட்டி பாக்குறதே கிடையாது. பிரட்டி பார்த்தாதான் இந்த சரீரத்துல எவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு, அதே நேரத்துல இந்த சரீரம் எவ்வளவு அநித்தியம், அதாவது இந்த உடல் எவ்வளவு அழியக்கூடியதுன்றதையும் ஈஸியா சொல்லியிருப்பாங்க. இந்த உடலானது ரெண்டு விஷயத்துக்கு பயன்படும். ஒண்ணு ஆத்மீக சாதனைக்கு, ரெண்டாவது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு. ரெண்டு விஷயத்துக்கு தான் இந்த உடல் பயன்படும். ஆனா பகவான் மகான்கள் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல்ல இருந்துகிட்டு தான் அவனால மோட்சம் பெற முடியுமே தவிர, இதே உடம்பால உனக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனா இந்த உடம்பை விட்டுட்டு நீ வேற ஒரு சுரூபத்துல பூந்தீன்னா மோட்சம் கிடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் மகான்கள் அத்தனை பேரும் சொல்றது என்னன்னா, மனுஷ பிறவி எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பெரிய லாபமான பிறவி. இந்த பிறவியில நீ மோட்சத்தை நோக்கி நாடணுமே தவிர வேற எதை நோக்கி நீ போக கூடாதுன்னு சொல்றாங்க. போக கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆடியன் ஒரு பாட்டு பாடினேன். என்ன பாட்டுன்னா, சாயிநாதா உனதருளாலே உந்தன் குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவீரே, இந்த உலகம் முழுதும் பொய்யால். கரெக்டா? இந்த உலகம் முழுசா பொய்யால இருக்கு. ஆனா என்ன நீங்க தான் ரட்சிக்கணும்னு பாபா கிட்ட கேக்குறோம். இந்த உலகமே முழுசா பொய்ங்கிறத நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பாபா. நமக்கு தெரியல. அப்ப இந்த உலகத்தை நம்ம எப்படி பொய்யா நம்ம நினைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்தீங்கன்னா,
பாபாவுடைய ஆரத்தி பாடல்களையும் சரி, அவருடைய சரித்திரங்களையும் சரி, மாயை அப்படின்ற ஒரு அழகான வார்த்தை. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் மனசுல ஏத்திக்கிட்டோம்னா, ஓ அப்ப இதெல்லாம் மாயையா அப்படின்றத கிளீனா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஒரு சின்ன கதை தான் இது. இதெல்லாம் நிறைய பாகவதர்கள், உபன்யாசர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த கதைய. என்னன்னா, இப்ப நமக்கு இந்த மாயைனா என்ன அப்படின்னு கேட்டா ஒருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. இந்த வீடு மாயை, இந்த உலக மாயை, இந்த காரு மாயை, மனைவி மாயை, பொண்ணு மாயை, எல்லாமே மாயை தான் அப்படின்னு ஒருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. ஆனா அந்த மாயையை பத்தி நாரதருக்கே டவுட் வந்துட்டான். நேரா வைகுண்டாதிபதியான நாராயணன் கிட்ட போய், பகவானே மாயை மாயைன்னு சொல்றாங்க, எனக்கு அந்த மாயை தெரியணும். ஓ நாரதா, உனக்கு இது மேல ஒரு டவுட் இருக்கா? சரி வா, நம்ம கீழே பூலோகத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாரத ரிஷியும் பகவானும் 2 பேரும் சேர்ந்து பூலோகத்துக்கு வராங்க. அப்படி வந்து எங்க இறங்குறாங்கன்னா, ஒரு அரசமரத்தடியில இறங்குறாங்க. பக்கத்துல பெரிய குளம். இறங்கின உடனே 2 பேரும் மாறுவிடம் தரிச்சிட்டாங்க. அப்படியே வந்தா என்ன வருது? ஒண்ணும் பண்ண முடியாது. யாரும் பார்த்தாலும் எதுவும் கண்ணுக்கே புரியாது. அந்த மாதிரி சொரூபம், அது ஆனந்தமான சொரூபம். மாறு வேடம் பூண்டுட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நாராயணனுக்கு பயங்கரமா தண்ணி தாகம் வந்துட்டு, ஓ நாரதா, எனக்கு பயங்கரமா தண்ணி தாகம் எடுக்குது, இந்த குளத்துல போய் ஒரு சொம்புல எனக்கு தண்ணி மண்டு கூட அப்படின்னு கேட்கிறார். தோ போயிட்டு வர பகவானேன்னு சொல்லி ஒரு சொம்ப வர வச்சு அந்த குளத்துல தண்ணி மொண்டு பார்த்தா பாசியா இருக்கு, குடிக்கிற மாதிரி லட்சணத்தோட இல்ல. யோசிக்கிறார், ஐயோ பகவானுடைய தாகத்தை தீர்க்க முடியலையே, நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறச்ச பகவானை கூப்பிட்டு, அதோ பத்தியா மாடி வீடு, அந்த மாடி வீட்டுக்கு போ, கதவை தட்டு, தண்ணியை கேட்டு வாங்கிட்டு வா. இதை மட்டும், இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. மாடி வீட்டுக்கு போ, தண்ணிய முள்ளு அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வா, தண்ணிய கேட்டு வாங்கிட்டு வா அப்படிதான் நாராயணன் சொன்னார். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னா, வீட்டுக்கு போனார். நல்ல சொரூபத்தோட ரொம்ப அழகே வடிவான இளைஞனாக சுவாமி போயிருக்கார். அப்படி போகிறச்ச என்னாச்சு அப்படின்னா, நாரதர் போய் இந்த வீட்டை கதவை நல்லா தட்டுறாரு. அப்படி தட்டும் போது ஒரு அழகான பொண்ணு கதவை திறக்கிறா. அந்த பொண்ணு கதவை திறந்த உடனே நாரதர் தன்னை மறந்துட்டார். நாரதர் வச்ச கண்ணு வாங்காம அந்த பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு வச்ச கண்ணு வாங்காம நாரதரையே பாக்குறாரு. 2 பேரும் கண்ணால பேசிக்கிறாங்க. அப்படி 2 பேரும் கண்ணால பேசிக்கிறச்ச இத அவங்க அம்மா அப்பா பாத்துட்டாங்க. நேத்து தானே ஜோசியம் பார்க்க போனோம், மாப்பிள்ளை வீடு தேடி வருவாருன்னு அந்த ஜோசியக்காரன் சொன்னானே, ஒருவேளை அந்த மாப்பிள்ளை இவன் தானோ அப்படின்னு முடிவு பண்ணி மாறு வேஷத்துல வந்த நாரதருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? தண்ணி கேட்கதான் அனுப்பிச்சார் பெருமாள். அங்க போய் கல்யாணமே பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி வருஷத்துல ஒரு குழந்தை, 6 வருஷம். அப்படியே படிப்படியா கொஞ்சம் போய் பங்களா வாங்கி, வீட்டை வாங்கி எல்லாம் கட்டிட்டார். ஒரு ஏரி பக்கம் வீட்டை வாங்கி விட்டார். ஒரு ஏரி பக்கத்துல பெரிய வீடா கட்டிட்டார். ஒரு 5 அடுக்கு மாடிகைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் வாங்கி கட்டிட்டாரு. ஓகோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கார் நாரதர். அந்த நேரத்துல ஒரு மழை வெள்ளம், அந்த ஏரி உடைக்கிறது, ஏரி உடைப்பட்டு வெள்ளம் வரக்கூடிய நிலைமை ஏற்படுது. அந்த நேரத்துல தண்டோரா போடுறாங்க ஊரு எல்லாரும் சேர்ந்து, தயவு பண்ணி ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் போயிடுங்க, அடிக்கிற மழையில இந்த ஏரி உடைஞ்சது அப்படின்னா காட்டாத்து வெள்ளம் வந்து எல்லாரையும் மூழ்கடிச்சிரும், தயவு பண்ணி இந்த ஊரை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே தண்டோரா போடுறாங்க. ஆனா நாரதருடைய குடும்பம் இருக்கு இல்லையா, நாரதருடைய குடும்பம் என்ன வேணாலும் நடக்கட்டுண்டி, நம்ம இங்கதான் இருக்கணும், இந்த இடத்த விட்டு நம்ம போவே கூடாது, கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு கல்யாணம் இந்த வீட்டை நான் கட்டியிருக்கேன்டி, ராப்பகலா உழைச்சி இந்த வீட்டை நான் பார்த்து கட்டியிருக்கேன், எதுக்குடி? உனக்காக அப்படின்னு மனைவியை பார்த்து சொல்றாரு. ஆமாங்க, நீங்க கஷ்டப்பட்டு தாங்க கட்டியிருக்கீங்க, ஏதோ எங்க அம்மா அப்பா நீங்க கிடைச்ச பாக்கியத்தினால சௌக்கியமா இருக்காங்க, என்னானாலும் பரவாயில்லடி, இந்த வீட்டை விட்டு நம்ம கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி உழைச்சி கட்டப்பட்ட இந்த வீட்டை விட்டு நம்ம போவே கூடாதுன்ற முடிவுல சொல்றாரு. சொல்லி முடிச்சு 2 பேரும் நைட்டு தூங்குறாங்க. பிள்ளைங்க 6 பிள்ளைங்க, மாமனார் மாமா எல்லாம் சௌக்கியமா தூங்குறாங்க. நைட்டோட நைட்டா வெள்ளம் வந்துட்டு ஊருக்குள்ள மாடி விட்டு நான் பார்க்கும் வெள்ளம், ஐயோ இது நாரதர் வீடு, போக கூடாது நான் சொல்லும், ஃபுல்லா அடிச்சுட்டு நைட்டோட நைட்டா 6 பிள்ளைங்க 6 பக்கம் போயாச்சு, இழுத்துட்டு போயிடுச்சு வெள்ளம். 2வது மாமனார் மாமியார் ஒரு பக்கம் அவுட்டு. இப்ப மிஞ்சி இருக்கிறது யாரு? 2 பேரு, கணவனும் மனைவியும்.
என்னாச்சு? நாரதர் மனைவியுடைய கையை இறுகி பற்றி கொண்டார். பற்றிக்கிட்டு என்ன பண்ணாரு தெரியுமா? என்னன்னாலும் ஆகட்டும், செத்தாலும் நம்ம ஒன்னா தாண்டி சாவணும் சொல்லி கையை பிடிச்சுக்கிட்டார். வெள்ளம் பக்கம் அவர் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்க. ரெண்டு பேரும் போயிட்டு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறச்ச ஒரு பெரிய மரத்துக்கடையில ரெண்டு கை மாட்டிக்கிச்சு. இப்ப கைய விட்டாதான் தப்பிக்கலாம், இல்லைன்னா அவ்வளவுதான். என்னாச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் கைய விட்டாங்க. மனைவி ஒரு பக்கம் போயிட்டா. மிஞ்சி இருக்கிறது நாரதர் தான். அவரை இந்த வெள்ளமானது கரை சேர்த்துட்டு, அவரை மட்டும் கரை சேர்த்து கையில ஒதுங்கிட்டார். விழிச்சு பார்த்தா வெள்ளம் அடிச்சுட்டு போதே ஒரு கரையில நின்று ஓன அழுவுறார். கஷ்டப்பட்டு வீட்டை கட்டினே, அன்பான மனைவியா இருந்தாலே, 6 குழந்தைங்க போச்சு, என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாம் காணுமே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையேன்னு ஓன்னு அழுவுறார். அப்படி அலறச்ச பின்னாடி வந்து நாரதான்னு ஒரு மனுஷன் வந்து கை தட்டுற, இந்த தோல் மேல தட்டுறார். யார் அதுன்னு பார்த்தா நாராயணன் பகவானா இருக்கிறதுனால அவரோட ஸ்பரிசம் பட்ட க்ஷணத்துல மாறுவேஷத்துல இருந்தவர் உண்மையான நாரதரா மாறிட்டார். உடனே பகவானே, நான் இங்க வந்தேன், ஒரே வெள்ளமா இருக்கேன், நான் இங்க வந்தேன், உனக்கு ஒண்ணும் புரியலையா நாரதா? நான் உன்னை எதுக்கு அமிச்சேன் அப்படின்னாரு பெருமாள். நான் உன்னை எதுக்கு அமிச்சேன்? தண்ணி வாங்க அமிச்சிங்க, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. என்ன நடந்துச்சு சுவாமி? எனக்கு தெரியலையே, இது என்ன வெள்ளமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டச்ச, அப்பதான் வந்து சுவாமி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. நான் உன்னை தண்ணி வாங்க சொன்னேன், நீ என்ன பண்ண? பொண்ணோட அழகுல மயங்குன, கல்யாணத்தை பண்ண, குழந்தைங்களை பெத்த, வீட்டை கட்டுன, நல்லா ஏகபோகமா அழகா வாழ்ந்த. கடைசியில ஊர்ல வெள்ளம் வந்துச்சு, எல்லாரும் தனித்தனியா போயிட்டாங்க, கடைசியில மிஞ்சி இருக்கிறது நீதான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப நான் உனக்கு என்ன வாங்க சொல்லி அனுப்புனோ, நீ அதை மறந்துட்ட பத்தியா? உன்னை மறக்க வச்சது பத்தியா? அதுதான் மாயினாராம். அந்த மாதிரி பகவான் வந்து இந்த மனுஷ பிறவியை ஏன் கொடுத்திருக்கார்? இந்த மனுஷ பிறவியை ஏன் கொடுத்திருக்கார் அப்படின்னா, எதுக்காக அனுப்பியிருக்கார் அப்படின்னா, நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களால விளைந்த நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம், இதுக்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய விஷய அனுபவங்களை நம்ம அனுபவிக்கணும். அதாவது கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிரபஞ்சத்துல சுவாமி அனுப்பியிருக்கார். 1. 2வது, அதே சனத்துல பிறவியினுடைய விஷயத்தை நமக்குள்ள சுவாமி கொடுக்கிறார். நீ இதுக்காக தாண்டா பிறந்திருக்க, வேற எதுக்காகவும் இல்லடா அப்படின்றத உள்ளுக்குள்ள இருந்து உணர்த்துறார். எப்படின்னா, நம்ம சுத்தி இருக்கிறவங்கள வச்சு. ஒரு நேரம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பயங்கரமா சண்டை வரும். என்னையா குடும்பம் இது, இப்படிங்க தனியா போயிடலாமா, ஒரே அராஜகமா இருக்கு, என்னால சுத்தமா நிம்மதியே இல்லாம இருக்கு, வீட்டுக்குள்ள போனாலே அந்த தொல்லை இந்த தொல்லைன்னு உள்ள வந்துருது, ஆனா வெளியில எங்கேயாவது போனா நிம்மதியா இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள வந்தா அப்படியே பற்றிக்குது. கரெக்டுங்க, சொல்றது புரியுதுங்களா? வீட்டுக்குள்ள வந்தா மனசு ஒரு நிலை இல்லாம தாவுது அங்கேயும் எங்கேயும். ஆனா அதே வீட்டுலதான் நீங்க சந்தோஷமா ஏகபோகமா இருந்திருக்கலாம், ஆனா அதே வீட்டுலதான் தொல்லைகளும் வந்திருக்கும். அப்ப எங்கேயோ இல்ல விஷயம், அங்கதான் இருக்கு விஷயம். அத பகவான் வந்து சுட்டி காட்டிக்கிட்டு, உனக்கு நிம்மதி வேணுமா, நீ எங்கிட்ட தாண்டி வந்தாகணும், நான் தான் உனக்கு நிம்மதி கொடுப்பேன், உலகத்துல வேற யாராலையும் உனக்கு ஆத்ம சாந்தத்தை ஒரு நிம்மதிய கொடுக்கவே முடியாதுன்றார். எக்ஸாம்பிள், ஒரு கணவனுக்கு வயிற்று வலினா மனைவியால அந்த கணவனுடைய வயிற்று வலியை வாங்க முடியுமானால் முடியாது. ஒரு கணவனால மனைவிக்கு பூர்ணமான சாந்திய நிம்மதியை கொடுக்க முடியுமானால் முடியாது. சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, யாரால நமக்கு அப்படி கொடுக்க முடியும்னா சத்குருமார்களால மட்டும்தான் அது முடியும். பகவானே சொல்றாரு பகவத்கீதையில அர்ஜுனன் கிட்ட, நீ ஞானிகளுக்கு போய் சேவை பண்ணுன்றார். எனக்கு நீ சேவை பண்ணுன்னு பகவான் சொல்லவே இல்லை. பகவான் என்ன சொல்றாருன்னா, நீ ஞானிகளுக்கு போய் சேவை பண்ணு, அவங்கள்ட்ட அடிபணிஞ்சு தொண்டு புரிந்து அவங்கள்ட்ட ஆத்ம ஞானத்தை நீ வந்து பயின்று அந்த சொரூபத்தை நீ அட, அவங்க வந்து உனக்கு ஞானத்தை உபதேசிப்பாங்க அப்படின்னு பகவானே சொல்றார். நீ அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நல்ல மகான்களுடைய திருவடியை பிடிச்சுக்கிட்டோம்னா அப்பதான் நமக்கு வந்து மனசுக்கு சாந்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்பை என்ன எடுத்து வைக்கலாம்ங்கிற நல்ல வழிகள் கிடைக்கும். அது கிடைக்காத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே புரிதல் வராது அப்படின்றதுதான் இந்த கதைகளுடைய ஒரு பெரியதான தாத்பரியம். புரியுதுங்களா? கடவுள் இருக்கார் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் நான் தான் அப்படின்னு சொன்னல, அதுக்கு வருவோம். இப்ப வருவோம் எப்படின்னா, இன்னைக்கு நைட்டு நம்ம தூங்க போறோம் எல்லாரும் வீட்டுல. நைட்டு உடம்பெல்லாம் வலி தாங்க முடியல, கை காலெல்லாம் வலி தாங்க முடியல, பயங்கரமான வலியா இருக்கு.
சொல்ல முடியாத வலி. 2 நாளா சுத்தமா தூக்கம் கிடையாது. ஆனா நைட்டு நல்லா தூக்கம் வருது. தூங்கிட்டு காலையில ஏந்திரிச்சா அந்த உடம்பு வலிய காணும். எங்கெங்க போனுச்சு அந்த உடம்பு வலியில, எங்க போனுச்சு அப்படின்னு நமக்குள்ள நம்ம ஆராய்ச்சி பண்ணிருக்கோமானால் பண்றதில்ல. முழிக்கிறோம், ஏந்திரிக்கிறோம், லபலபான்னு தண்ணியை ஊத்திக்கிறோம், ஓடி போயிடுறோம். ஆனா இதையேதான் நாயும் பண்ணுது, இதையேதான் ஒரு எறும்பு பண்ணுது, இதையேதான் ஒரு பூனையும் பண்ணுது, இதையேதான் மிருகங்களும் பண்ணுது. அப்ப மிருகங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, இந்த சரீரத்துல இந்த தலையில இருந்து இந்த பாதம் வரைக்கும் ஒவ்வொரு அவயங்களையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த சுவாசம் ஒருத்தங்களுக்கு மூக்கு அடைச்சிக்கிச்சு, சுவாசமே இல்லைன்னா ஆக்சிஜனை ஹாஸ்பிட்டல்ல பணம் கொடுத்து வாங்குறோமா இல்லையா? பணம் கொடுத்து வாங்குறோம்னா எவ்வளவு காசு? அது அதிகமா தானே கேட்கிறான். காசு கொடுத்து நம்ம சுவாசத்தை வாங்குறோம். ஆனா பகவான் இலவசமா தரானே இந்த சுவாசத்தை. என்னைக்காவது உணர்ந்திருக்கோமா? அந்த சுவாசத்தை ஃப்ரீயா தராரு. ஒரு ரூபா கூட கேட்கலையே பகவான். சுவாமி இந்த சுவாசம் மேல ஏறி இறங்குது, கரெக்டா ஒவ்வொரு சனத்திலையும் ஏறி இறங்குது, ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த கண்ணு இல்லாதவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்க எல்லாரும் எப்படி வாழ்றாங்கன்னு நம்மளும் தான் பாக்குறோம். ஆனா அவங்களுக்கு கண்ணுல நமக்கு கண்ணு நல்லா தெரியுது. நமக்குள்ள அப்புறம் என்ன இருக்காருன்னா, கண்ணுல இருக்கக்கூடிய ஒளியா சுவாமி இருக்கார். கண்ணுல இருக்கக்கூடிய ஒளியா சுவாமி இருக்காராம். அந்த சுவாமி இந்த கண்ணுல ஒளியா இல்லைன்னா நம்ம கண்ணு தெரியாது. கரெக்ட் தானே? அதே மாதிரி இந்த முடியை கூட கொஞ்சம் எடுத்துக்கங்களேன். இந்த முடி ஒரு 10 நாள் கழிச்சு வெட்டுறன்னு வைங்களேன், அதுல இருந்து 20 நாள் கழிச்சு வளர்ந்துருது. எப்படிங்க வளருது? தண்ணியை ஊத்துறேன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வளருதா இல்லையா? அதையும் தாண்டி இந்த சாப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சாப்பாட்டு இருக்கு, இது அள்ளி இது கிட்ட கொண்டு வரும்போது வாய் டபாரம் திறக்குதே, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஆனா இதை நம்ம சிந்திக்கிறது இல்ல. கரெக்ட் தானே? இந்த நாக்கு இருக்குல்ல, நாக்கு லைட்டா அசைறதுனாலதான் பேச்சு வருது. இந்த பேச்சு எங்கிருந்து வருது அப்படின்றத உணர்ந்திருக்கோமா? சுவாசம் எங்கிருந்து வருது அதை யோசிச்சிருக்கோமா? சொல்றதெல்லாம் அர்த்தம் புரியுதா? மனசு, உனக்கு மனசு எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா, ஏன் மனசுன்னு இங்க தொடுறோம். கரெக்ட் தானே? இங்க மனசா இருக்கு. மனசு எங்கப்பா இருக்கு? யாராலையும் சொல்ல முடியுமா? மனசு எங்கே உள்ளது? இதயம் எங்கே உள்ளதுன்னா, இதயம் இந்த சதைக்குள்ள இருக்குங்கிறத தெரியும். ஆஸ்பத்திரியில கிழிச்சு ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்க, இதயம் இங்கதான் இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். மனது எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா? அப்படின்னா யாராலையும் பதில் சொல்லவே முடியாது. மனசுதான் அந்த மாயையினுடைய ஒரு அற்புதமான சக்தி, ஆத்மாவினுடைய பூர்ணமான ஒரு கருவி அந்த மனது. அந்த மனதுல பூர்வ ஜென்ம கர்மாக்களுடைய ரன்னிங் இருக்கு. அந்த கர்மாக்களுக்கு ஏற்றாற் போலதான், நம்மளுடைய பாவம் புண்ணியத்துக்கு ஏற்றாற் போலதான் இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். நாளைக்கு நம்ம எங்க இருப்போம்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம், சத்சங்கமா நிறைய பேசுறோம். நாளைக்கு எங்க இருப்போம்ங்கிறது நமக்கு தெரியாது. கரெக்ட் தானே? நைட்டு தூங்குறோம், காலையில ஏந்திரிக்கிறோம். யாரால ஏந்திரிக்கிறோம் கேட்டாக்கா, எங்க அம்மா எழுப்பி விட்டாங்க, என் பாட்டி எழுப்பி விட்டா. அந்த பாட்டியை யார் எழுப்பி விட்டா? முழிப்பு வந்துட்டு. முழிப்பு எப்படி வந்தது? இதெல்லாம் நீங்க ஒன்னொன்னையும் ஆழமா சிந்திக்கத்தான் தெய்வம் எங்கேயோ இல்லடா இங்கதான்டா இருக்குங்கிறத உணரலாம். பகவான் என்ன சொல்றான்னா, நம்ம பாபாவே சொல்றாரு, நான் எல்லாருடைய அந்த ஆத்மாவா உள்ளேயே இருக்குன்றாரு. நீ என்ன வெளில தேடாதரா, உனக்குள்ள இதயமா நான் அட்னா கால் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். நீ ஏதாவது பொய் பேசும் போதோ தப்பு காரியங்கள் பண்ணும் போதோ உனக்கு உள்ள இருந்து நான் பண்ணாதன்னு சொல்றனே, நீ கேக்குறியா? என்னைக்காவது அந்த அந்த குரலை நீ காது கொடுத்து கேட்டிருக்கியான்னு அவர் கேக்குறார். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கோமா? அவர் எங்கேயோ இல்ல, இங்க இருக்காருன்றத அவர் கிளீனா சொல்றார். நம்ம யதார்த்தமா ஒரு பொய் சொல்றோம்னு வைங்களேன், யாருக்கும் தெரியாம தப்பு காரியத்துக்குள்ள ஏதோ யார்கிட்டயோ பணத்தை மாத்திலாம் கொடுக்க போறோம்னு வைங்களேன், பண்ணாத அப்படின்னு இங்க இருக்கிறவங்க யாருடைய மனசுலயாவது அந்த குரல் கேட்டிருக்கா இல்லையா? ஏதோ ஒரு காரியம் சின்ன பிள்ளைல இருந்து இப்ப வரைக்கும் கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா, அந்த குரல் நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணும், போகாத, பண்ணாத, இது பாவம் அப்படின்றத உணர்த்தும். ஆனா அந்த காரியத்தை பண்ணும்போது உடம்பெல்லாம் நடுங்கும். கரெக்ட் தானே? நடுங்கி இருக்கா இல்லையா?
அப்ப உள்ளுக்குள்ள சுவாமி வந்து சொல்லுது பண்ணாத பண்ணாத பண்ணாதங்குது. அதை மீறி நம்ம பண்ணும் பொழுதுதான் அதுக்கான வினை வந்து மாட்டுது. எக்ஸாம்பிள் கடன். கடன் பிரச்சனையை வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறது, இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்குறது, கடன் கடனா போய்கிட்டே இருக்க தவிர என்னைக்கு அந்த கடனை அடைக்கிறது. சொல்றதோட அர்த்தம் புரியுதுங்களா? அதே மாதிரி நான் அவங்க காதுக்கு நல்லா கேக்குது தானே. அப்ப இந்த வாக்குல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எங்கிருந்து வருது? நான் பேசுற அந்த சத்தம் இடம் ஃபுல்லா தெரியுது, காது நல்லா கேக்குது. இப்ப நான் பேச பேச உங்க மனசு இந்த தம்பி நல்லா பேசுறானே, தம்பிக்கு எங்கிருந்து இந்த வார்த்தையெல்லாம் வருதுன்ற ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்களேன். அந்த எண்ணம் யாரு? அந்த மாதிரி நம்ம யோசிக்க யோசிக்க யோசிக்கத்தான் நமக்கு குருவுடைய ஒரு அருள் கிடைக்கும். நம்ம தேடணும்ன்றார். நம்ம தேடணும்ன்றார். இப்ப எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம், கடவுளை ஒரு முறையாவது தரிசிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குன்னு வைங்களேன். கடவுளை தரிசிக்கவே முடியாதுமா. கடவுளை தரிசிக்கிற அளவுக்கு நமக்கு பார்வை கிடையாது. ஊனக்கண்ணால நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஞான கண்ணு வேணும். அந்த ஞான கண்ணை கொடுக்கக்கூடியவர் தான் சத்குரு. அவருடைய கிருபை இல்லாம நீ கடவுளை பார்க்க முடியுமா? உங்க எல்லாருக்கும் அருணகிரிநாதர் தெரியுமா?